செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் மு.க.ஸ்டாலின். தமிழக சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு நேற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் விஜயின் தாவேகா 108 இடங்களை கைப்பற்றி புதிதாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் கட்சியான திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்பட 16 அமைச்சர்கள் இந்த தேர்தலில் தோல்வியடைந்துள்ளனர். இந்நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு மு.க.ஸ்டாலின் அனுப்பினார். ஆளுநர் மாளிகையின் செயலாளர் மூலமாக அந்த கடிதம் பெறப்பட்டு ஆளுநரிடம் கொடுக்கப்பட உள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்த ராஜினாமா கடிதத்தை கவர்னர் ஏற்றுக்கொண்டுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட அவர் தோல்வி அடைந்த நிலையில் எம்எல்ஏ வாய்ப்பையும் இழந்தார். முன்னதாக திமுக கூட்டணி தலைவர்களுடன் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலமாக மதசார்பற்ற அரசியல் களத்தில் இடதுசாரிகளுடன் இணைந்தே பயணித்து வருகிறோம். எதிர்காலத்திலும் இணைந்தே முடிவெடுப்போம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கார்ல் மார்க்ஸ் பிறந்தநாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள கன்னிமாரா பொது நூலக வளாகத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு விசிக தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் இணைந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் முடிவு திமுக கூட்டணி நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் உள்ளது என்றும் எங்களது முயற்சி வெற்றியடைந்து மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது. தமிழ்நாட்டில் எந்த வகையிலும் மதவாத சக்திகள் நுழைவிடக்கூடாது என நினைத்தோம், அதுபோல நடந்துள்ளது என தெரிவித்தார். மேலும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து இதுவரை எதுவும் சிந்திக்கவில்லை, முடிவும் எடுக்கவில்லை. இடதுசாரிகள் மற்றும் விசிக நீண்ட காலமாக மதசார்பற்ற அரசியல் களத்தில் ஒன்றாக பயணித்து வருகிறோம். எதிர்காலத்திலும் இணைந்தே முடிவெடுப்போம் என கூறினார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் அதிமுக பாஜக தலைமையிலான சங் பரிவார் அரசியலை வீழ்த்தியுள்ளது. அந்த வகையில் நாங்கள் முன்னெடுத்த முயற்சி மாபெரும் வெற்றி பெற்றதாக எண்ணி மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக வாக்களித்த தமிழ் மக்கள் யாவருக்கும் எமது நன்றியை உரித்தாக்குகிறோம். திமுக பார்க்காத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. எனவே எதுவாயினும் மக்கள் பணிகளை தொய்வின்றி செய்வோம் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம், ஏற்கிறோம் எனவும், எதிர்க்கட்சித் தலைவர் பதவி குறித்து கேள்வி கேட்கிறீர்கள். உங்கள் யூகத்துக்கு என்னால் பதிலளிக்க முடியாது. எங்கள் தலைவரும் பொதுச் செயலாளரும் இது குறித்து முடிவு செய்வார்கள் எனவும், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதன்படி நாங்கள் செயல்படுவோம் எனவும், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள், அவர்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் செயல்படுவேன் எனவும், திமுக பார்க்காத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. எனவே எதுவாயினும் மக்கள் பணிகளை தொய்வின்றி செய்வோம் என தெரிவித்தார். தீர்ப்பு கொடுத்திருக்காங்களோ அது நான் மதிக்கிறோம், அதுக்கு தலைவணங்குறோம், அதை ஏத்துக்கிறோம். அது எங்க தலைவர், கட்சி தலைவரும் எங்க பொதுச் செயலாளர் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. திமுக பார்க்காத தோல்வியும் கிடையாது, திமுக பார்க்காத வெற்றியும் கிடையாது. எப்பவுமே சுயபரிசோதனை தேவைதான். பார்ப்போம், இது மக்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணுவோம். ஆனா எங்களுடைய கடமையை நாங்கள் மக்களுக்காக செஞ்சுட்டு தான் இருப்போம்.